உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க போயிட்டாங்க? மாயா கிட்ட இதை கொடுத்துடுவோம். சரி. பார்வதி, ஐயோ, பாட்டி குரல் கேக்குதே. பார்வதி, எங்க இருக்க பார்வதி? ஐயோ, எங்க போறது? இந்த பக்கம். பார்வதி, மாட்டனே. எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. எங்க இருக்கேன்னு குரல கொடுத்து தொலையடி. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஏ பார்வதி. ஏம்மா. இத்தனை தடவை கூப்பிடுறேன், பதிலுக்கு ஒரு குரல் கொடுக்கறாளா? பார்வதி, ஏ, உன்னை பார்த்து நான் தான் ஷாக் ஆகணும். நீ என்ன ஷாக் ஆன மாதிரி நடிக்கிற? பார்வதி, பார்வதி, எங்க போனா? பார்வதி, பாட்டி, ஐயோ, என்ன பண்றது? எத்தனை குரல் கூப்பிடுறேன், பதிலுக்கு ஒரு குரல் கொடுக்கறாளா பாரு. பார்வதி, பார்வதி. அம்மா, பார்வதி தூங்கிட்டாமா? என்னம்மா, ஏதாவது வேணுமா? இல்ல, வெளிக்கேட்டெல்லாம் பூட்டியாச்சான்னு கேட்கலான்னு தாமா வந்தேன். பூட்டிட்டு வந்துதாமா படுத்தா. ஓஹோ, சரி. பூட்டியாச்சான்னு படி ஏறி இங்க வந்து கேக்குறதுக்கு பதிலா கேட்ட போயே பாத்துட்டு வந்திருக்கலாம். நல்ல வேளை, இத சொல்றதுக்கு நீங்களாவது முழிச்சிட்டு இருந்தீங்களே. என்னங்கம்மா? இல்ல, வந்ததுதான் வந்தேன். பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பாத்துட்டு போயிடுறேனே. ஐயோ, ஐயோ, சீனு சாரு குடிசையில இருக்கிறத பார்த்தா என்ன ஆகுமோ? அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்கம்மா. நான் இப்பதான் பாத்துட்டு போனேன். அப்படியா? ரொம்ப நல்லதுங்க. அப்பப்ப வந்து ஒரு பார்வை பாத்துட்டு போயிடுங்க. அததானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் போய் படுக்கிறேன். சரிங்க, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. அப்பா, நல்ல வேளை. சீனு குடிசைக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க போல. அப்பாடா. ஏய் சீனு, எதுக்காக இப்படி பண்ண? இல்ல மாயா, உனக்கு குளிர்மேனு பெட்ஷீட்டும் தலையணையும் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள பாட்டி வந்துட்டாங்க. சீனு, அவங்க பாத்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். ஆல்ரெடி இந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்க. இப்போ நீ எனக்கு பெட்ஷீட் தலகாணி கொண்டு வந்தது தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏன் சீனு இப்படி சில்லியா நடந்துக்கிற? இல்ல மாயா, அது சாருவோட. ஏ, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போன்னு சொல்றல்ல. இந்தா, இத போட்டு படுத்துக்கோ மாயா. எனக்கு இது வேண்டாம். இல்ல, நான் இதை எடுத்துட்டு வெளியில போறத யாராவது பார்த்தாங்கன்னா 1000 கேள்வி கேட்பாங்க. அதனால ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ் வாங்கிக்கோ, ப்ளீஸ். இந்தா வாங்கிக்கோ. இப்ப போ. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. போ. சரி. ஆமா, நீ எப்படி சாரோட குடிசைக்கு வந்த? என்ன பண்றது? நான் எங்க இருந்தா என்ன, நீதான் தேடி வந்துடுறீங்க. இது பாரு, எதுவுமே பேச வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்புடா. ப்ளீஸ் சீனு, கிளம்பு. நீங்க எப்படி இங்க? உன்னை பார்க்கதான் வந்தேன். உங்களை இங்க யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே.
பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் திருடன் திருடன்னு கத்தி எல்லாரையும் எழுப்பிட்டாரு. அண்ணா யாரையும் காணோண்ணே. என்னப்பா என்னாச்சு? வீடு முழுக்க தேடியாச்சு, திருடனை எங்கேயுமே காணும். என்னாச்சு? சீனு, வீட்டுக்குள்ள திருடன் பூந்துட்டான்டா. திருடனா? ஆமாடா, வீடு முழுக்க தேடியாச்சு, யாரையும் காணோம். ஒருவேளை வெளியில போயிருப்பானோண்ணே. இல்லைங்க தம்பி, இந்த வீட்டுல தான் இருந்தான் அவன். உள்ள ஒரு இடம் கூட விடாம தேடியாச்சு. ஒருவேளை மாடிக்கு போயிருப்பானோ? தங்கச்சி, மாடி முழுக்க நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் தங்கச்சி, யாருமே இல்ல. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இவர் நிழலை பார்த்து இவரே பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏங்க, அவன் எங்கேயோ நின்னுட்டு இருந்தா, நான் எங்க இருந்தோ பார்த்தேன். அது எப்படி ஏன் நடலா இருக்கும்? என்னங்க நீங்க? அப்ப அவன் எங்க தான் போயிட்டான்? என்ன போங்க. சரி சரி, கோவப்படாதீங்க. அவன் வந்திருந்தா எங்க போயிட போறான், கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ கடவுளே, அவங்க இங்க வரப்போறாங்க போல இருக்கு. நம்மள பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான். ஏங்க, ஒருவேளை அந்த திருட குடிசைக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பானோ? ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. நாம மாட்டுதான் போறோம். தனா, நான் வேற எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். இங்க வந்தது என்னோட தப்பு. எனக்கு தெரிஞ்ச அவன் அங்கதாங்க இருக்கணும். ஐயோ, குடிசையில பொண்ணுங்களாம் தூங்கிட்டு இருக்காங்களே. ஜானகி, நீ போ. நீ போய் சத்தம் போடாம யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு. சரிங்க அத்தை. வேண்டாம் தங்கச்சி, தங்கச்சி நீ போக வேண்டாம், நாங்க யாராவது போய் பாக்குறோம். ஆம்பளைங்க போக கூடாதுன்னு தானே நான் அவளை போக சொல்றேன். அங்கெல்லாம் அவன் போயிருக்க வாய்ப்பு இல்ல. போயிருந்தா பிள்ளைங்க எழுந்து சத்தம் போட்டிருக்கோம் இல்ல. ஏங்க, இவங்க சொல்ற மாதிரி பிள்ளைங்க அசந்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா? அண்ணா எதுக்குண்ணே சந்தேகம்? போய் பார்க்க சொல்லுங்கண்ணே. ஜானகி, நீ பத்திரமா போ, சத்தம் போடாத, நாங்களா இருக்கோம். சரிங்க. மெதுவா சத்தம் போடாம போ. ஐயோ, அம்மா வராங்களே, நான் என்ன பண்ணுவேன்? தனா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.